கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு ஈஸியான மெத்தடில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பத்தை ஒரு 6 பத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். தேங்காய் முந்திரியை நம்ம பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கட்டும். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சின்ன தக்காளியாத்தால 3 தக்காளி போடுறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுங்க. எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கலாம் தூளெல்லாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சூடு ஆறிச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். நம்ம குக்கரில் செஞ்சுக்கலாம். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கல்பாசி கைப்பிடி 5 கிராம் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 100 கிராமு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ வாங்கி மஞ்சாத்தூள் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நாட்டுக்கோழி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு போடணும். எண்ணெயிலே போட்டு வதக்கலாம். நம்ம கரண்டி மாற்றிக்கலாம். சிக்கனை நல்லா எண்ணெயில் வதக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கின பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம். அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம்.
புளிப்பு இல்லாத கட்டி தயிர் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். தேங்காய் 6 10, முந்திரி ஒரு 10 பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம், அது போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து மிக்சியில் பேஸ்ட் அரைச்சோம், மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு நல்லா திக்கு கொடுக்கும். நம்ம வந்து தேங்காய், முந்திரி, வெங்காயம், தக்காளிலாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கிறோம். குழம்பு நல்லா திக்கு கொடுக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். வெயிட் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். நம்ம சிக்கன் குழம்பு தாளிச்சு விட்டு போனோம். 4 விசில் வந்துச்சு, வெயிட் இறங்கிடுச்சு. எப்படி இதுன்னு பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் திட்டமாக டைம் பார்த்துங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா மூடி போட வேணாம். மூடி போடாமல் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொஞ்சம் சுண்டட்டும். மூடி திறந்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு கொஞ்சம் சுண்டட்டோன்ட்டு விட்டு போனோம். நல்லா திக்காகி போச்சு. சிக்கனை சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ஈஸியான மெத்தடில் வைக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். சூப்பராக ஈஸியாக இருக்கும். சூப்பராக வெந்துடுச்சு. கறி 4 விசிலில். நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, ஒயிட் சாதத்துக்கெலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா